ராகு மற்றும் கேது பகவான் ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படிங்கிறப்ப அது முக்கியமாக அந்த ராகுக்கு ஒரு பாட்டு இருக்குது. ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி ஐந்திரத்தில் கருணாகம் அமைந்திருந்தால் பூமேடையில் படுத்துறவங்க ராஜயோகம்டாங்கிறான். அதாவது மேசம், ரிஷபம், மகரம், கடகம், கன்னி ஆகிய 5 வீடுகளில் ராகு இருந்தால் அது யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 5 வீடுகளில் ராகு இருந்து வேறு இன்னொரு வகையில் சொல்லப்படுவது உபசயஸ்தானம் சொல்லுவாங்க. 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்களாக இருந்தாலும், அதாவது மேச, ரிஷபம், மகர, கடக, கன்னி வீட்டில் ராகு இருந்து அவையே 3, 6, 10, 11 ஸ்தானமாக இருந்து அந்த வீடு கொடுத்தவன் உச்சமாக இருந்தால் இன்னமும் எப்பவுமே ஒரு பாவக்கிரகங்கள் என்ன செய்யும்னா நல்ல பலனை எப்போ தரணும்னா வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். அது மாதிரி வீடு கொடுத்தவன் உச்சமும் பெற்று இயற்கை சுபக்கிரகங்களால் இன்னும் பார்த்த நிலைகளில் குரு பகவான் அல்லது வளர்வரை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன் போன்றவர்கள் பார்வையாளர் செயற்கை முறையில் தொடர்பு கொண்ட நிலையில் இருந்தால் அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த ராகு திசை யோக திசைகளாக, அதாவது யோகத்தை அள்ளித்தரக்கூடிய திசைகளாக இருக்கும். அது குறிப்பாக அந்த ராகு திசை எப்படின்னா அந்நிய வழிகளில் காசு, ஷேர் மார்க்கெட்டு, அடுத்த ஒரு பணம் பைக்கு வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டில், அடுத்தபடியாக அந்த நகை கடத்தன்னு சொல்லுவாங்கள்ல குருவி செய்கிற அது மாதிரி அமைப்புகளில், அடுத்தபடியாக அந்நியர் பணம், அந்நிய நாட்டு பணம், அந்நிய மொழி மூலமாக பணம் சம்பாதிக்கிறது, ரேஸு, குதிரை, சீட்டாட்டம், ஆன்லைன் ரம்மி, லாட்ரி இது போன்ற விஷயங்களில் பரிசு விடுவது, இது மாதிரி அமைப்புகளில் எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்ட அளவில் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கேது பகவான் அப்படிங்கிறப்ப சிம்மம், விருச்சகம், கும்பம் போன்ற வீடுகளில் கேது இருந்து திசை நடக்கக்கூடிய காலங்களில் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இன்னும் கேது போகும்போது கேது தனித்து இருப்பதை விட சனி, செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறப்ப சூட்சும வலுப்பெற்று அதன் திசைகள் வரக்கூடிய காலங்களில் மிகுந்த யோகங்களை ஜாதகருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். ராகு வந்து கெடுத்து கொடுப்பார்மோ, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. சில நேரங்களில் ராகு முதல்ல கெடுத்து பின்னால் கொடுப்பார், இப்படியெல்லாம் இந்த இதுக்கு சொல்லப்படுகிறது. அதனால் ராகுக்கும் 18 ஆண்டுகள் இந்த வரக்கூடிய ராகு, கேது பகவான் 7 ஆண்டுகள் இந்த காலகட்டங்களில் நல்ல பலனை தரணும். அப்படிங்கிறப்ப குறிப்பாக இந்த வழியெல்லாம் சொல்ல விட சுபக்கிரகங்களோட சேர்ந்து சுபர்களால் பார்க்கப்பட்டு நிலைகளில் இருந்தால் அந்த திசை வந்து யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக 3, 6ஆம் இடத்தை விட என்ன சொல்லணும்னா 3, 11, 12ஆம் இடங்கள் மிகுந்த யோகங்களை தரக்கூடிய இடத்துல இருக்கும். 12 ராகு இருந்து சுபர்களால் பார்க்கக்கூடிய நிலைகளில் அந்நிய தேசம், வெளிநாடு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைன் மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்களையும் அவை கொடுக்கும்.